எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல அங்க இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர் தாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் தெரியும். அந்த டோல்கேட்ல இருந்து வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர்லயே நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. இன்னொரு லொகேஷன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்படியே பேக் சைட்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே சக்தி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ஒரு அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு லொகேஷனா இருந்தாலும் சீக்கிரமா அப்ரிசியேஷன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொபோசல் வரும்போது தான் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு திடீர்னு ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த சுத்தி இருக்க ஏரியா எல்லாமே வந்து நல்ல ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பூம் ஆகுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து நமக்கு பார்க்குற தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில மாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்ஸ் லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லொகேஷன்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா 4000 ரூபா போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்கை சுத்தி நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குங்க. நமக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வெல்-நோன் கம்பெனிஸ் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இந்த ஜே சக்தி நகர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 தாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ஜே சக்தி நகர் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்ல லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த ஜே சக்தி நகர் ப்ராஜெக்ட்டை பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இந்த பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 11 இயர்ஸா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 47th ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ கரண்டா எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, தாம்பரம், மாதவரம், ரெட் ஹில்ஸ் அப்படின்ற லொகேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரசென்ட்டா ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்க ஒரு லொகேஷன் தாங்க. அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல லொகேஷன்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜே சக்தி நகர் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவாங்க. இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 8 ஏக்கர்ல ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டை இவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த 8 ஏக்கர்ல நமக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேஸா வந்து மொத்தம் 156 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 1க்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வீடு எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பின்னாடியே தெரியும் வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இடம் வாங்கினவங்க. இந்த 156 பிளாட்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 பிளாட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்டோடைய சைஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 60 பிளாட்ஸ்ல உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜே சக்தி நகர்ல அவைலபிள் இருக்குங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஜே சக்தி நகர்ல இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சுத்தி நமக்கு 8 ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சூப்பரா நமக்கு சைட்டுக்குள்ள அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 30, 24 அப்படின்ற 2 வேரியன்ட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடுமே சைட்ல இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு இபி ஃபெசிலிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடம் வாங்கினவங்க போருமே போட்டிருக்காங்க. 30ல இருந்து 40 அடிக்குள்ளேயே உங்களுக்கு அருமையான ட்ரிங்கிங் வாட்டருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. இப்போ இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க வீடு கட்டிக்கிற மாதிரி தான் இங்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜே சக்தி நகர்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் அந்த ஏரியால இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய வழக்கம். நீங்க எங்க இடம் வாங்கினாலும் நீங்க லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி தான் நீங்க இடம் வாங்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தும் கொடுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஜே சக்தி நகர் வந்து எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கும். இன்னைக்கு தேதியில அந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பாக்குற தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா நம்ம சென்னையில இருந்து பெங்களூரை வெறும் 2.5 மணி நேரத்துல ரீச் பண்றதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிபெரல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தேதியில இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோடு வந்து அந்த பெரிபெரல் ரோடு தாங்க. அந்த பெரிபெரல் ரோடைய கான்செப்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்மார்ட் சிட்டியை கனெக்ட் பண்றது அந்த நோக்கமே. மீஞ்சூர்ல இருந்து மகாபலிபுரம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ரோடு தான் அந்த பெரிபெரல் ரோடுங்க. அதுவுமே ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் அடுத்த ஒரு மேஜரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரிஸ்ல இருந்து கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கோயம்பேடு எப்படி இருந்துச்சு, இப்போ கோயம்பேடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சென்னையோடைய எக்ஸ்டென்ஷனுக்காக நமக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுத்துக்கு போறதுக்கு வந்து கிளாம்பாக்கத்துக்கும், ஆந்திரா போற பஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டோடைய வெஸ்ட் சைடு போற எல்லா பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கத்துல தாங்க வரப்போகுது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாண்டுங்க. அதாவது ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குத்தம்பாக்கத்துல தான் ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஒன்ஸ் அது லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே நமக்கு ரியல்
ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆகுங்க. கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ரியல் எஸ்டேட்ல பயங்கர பூமா இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் நீங்கள் வெஸ்ட் தமிழ்நாடுல இருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ளேயே வந்து என்டர் ஆக முடியும். அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமா ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நமக்கு மெட்ரோ ஆக்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நசரத்பேட்டை வரையும் மெட்ரோ கனெக்ஷன் வந்து இருக்குங்க. அது ஃபியூச்சர்ல நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொபோசல் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அந்த 1.25 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரதுக்குமே அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், மெட்ரோ அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. நம்ம டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இண்டஸ்ட்ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஆல்ரெடி வெல் நோன் க்ரோத் அப்படின்னு தாங்க சொல்லணும். நமக்கு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான எல்லா சிப்கார்ட்ஸுமே வந்து சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இருங்காட்டுக்கோட்டை சிப்கார்ட், ஸ்ரீபெரும்புதூர் சிப்கார்ட், பிள்ளைப்பாக்கம் சிப்கார்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரகடம் சிப்கார்ட்டுமே இருக்குங்க. உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் இல்லாத கம்பெனிஸ் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு செயின்ட் கோபின், ஐஃபோன் கம்பெனி இருக்குது, அண்ட் சாம்சங் இருக்குது, அண்ட் கியா, ஹுண்டாய் அண்ட் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரியான இப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரியலாகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டில் பார்க் 3மே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. ஒன்ஸ் அந்த டைட்டில் பார்க் 3 ஓப்பன் பண்ணால் நமக்கு ஐடியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த சைட்ல இருந்து லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து தரமாக இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. நான் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே வர்த்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுத்து டீட்டெயில்டாக வந்து லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொன்னாங்க. இந்த ஜேஜே சக்தி நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2460 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஜேஜே சக்தி நகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இன்னைக்கு இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் லோனை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பேங்க் லோனை பேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்க கையில வெறும் 3 லட்ச ரூபா இருந்தா போதும், நீங்க இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜேஜே சக்தி நகர்ல சொந்தமா உங்களுடைய கனவு இடத்தையுமே வாங்கிக்க முடியுங்க. இப்போ நம்ம இந்த ஜேஜே சக்தி நகர்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்கூல் காலேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இல்லாத ஸ்கூல் காலேஜே இல்லை அப்படின்னு சொல்லாங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு, அயகிரிவ ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்ட்ரெச்சில் நமக்கு இல்லாத காலேஜஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா காலேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா காலேஜ் இருக்கு, அண்ட் நமக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு, நமக்கு பனிமலர் காலேஜ், அப்படியே போனோம்னா நமக்கு ஏசிஎஸ் காலேஜ், எம்ஜிஆர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து கொட்டி கிடக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜேஜே சக்தி நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இவங்க என்ன பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க, லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்கு, டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வந்து சைட் பார்க்கறதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்கள் சைட் விசிட்டுமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ஜேஜே சக்தி நகரில் நீங்கள் வந்து சைட் விசிட் வந்து சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.